ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்க பார்த்த பிளாஸ்ட். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுதந்திர போராட்டம்னு சொன்னாலே, நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது, ஞாபகம் வர்றது 1857 நடந்த சிப்பாய் கழகம் தான். ஆனா, அதுக்கும் 100 வருஷத்துக்கு முன்னாடியே, "உனக்கு ஏன்டா வரி தரணும்? என் மண்ண விட்டு ஓடி போடான்னு" பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்து நின்னு முதல்ல கர்ஜித்தவர் தான் நம்மளோட தமிழ்நாட்டுடைய மாவீரன் பூலித்தேவன். அவரோட பிறப்பு, வீரம், தந்திரமான போர் முறை, அப்புறம் தமிழ்நாட்டிற்காக அவர் செஞ்ச தியாகங்களை எல்லாம் பத்தி கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நெற்காட்டான் செவ்வல் அப்படிங்கிற ஊரை தலைமையிடமா வச்சு ஆட்சி செஞ்ச குறுநில மன்னர் தான் நம்மளோட புலித்தேவன். இவரு 1715ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி பிறக்கிறாரு. அவரோட அப்பா பேரு சித்திரபுத்திர தேவன், அம்மா பேரு சிவஞான நாச்சியார். பெற்றோர்கள் இவருக்கு வச்ச பேர் வந்து பாத்தீங்கன்னா சித்திரபுத்திர தேவன். ஆனா சின்ன வயசுலயே இவருக்கு இருந்த அஞ்சாத நெஞ்சமும் புலி போன்ற வேகம் மற்றும் பாய்ச்சலின் காரணமாக மக்கள் எல்லாரும் இவர் அன்போட பூலித்தேவன் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சின்ன வயசுலயே ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்த மாதிரியே தற்காப்பு கலைகளான சிலம்பம், வாழ்வீச்சு, ஈட்டெறிதல், குதிரையேற்றம், வில்வித்தைன்னு எல்லாத்துலயும் பட்டைய கிளப்பியிருக்காரு. வெறும் வீரனா மட்டும் இல்லாம தன் நாட்டு மக்களையும் சொந்த பிள்ளைகள் போல பார்த்துக்கிட்ட ஒரு தங்கமான ஆட்சியாளராகவும் இருந்திருக்காரு. 18ஆம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதியில வியாபாரம் செய்ய வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மெதுவா நம்ம நாட்டோட அதிகாரத்தை கைப்பற்ற ஆரம்பிச்சது. ஆற்காட்டு நவாப்புக்கு கடன் கொடுத்துட்டு அதுக்கு பதிலா தமிழ்நாட்டு மன்னர்கள் கிட்ட இருந்து வரி வசூல் செய்யற உரிமையை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. நிறைய மன்னர்கள் ஆங்கிலேயர்களோட நவீன படைகளுக்கும் பீரங்கிகளுக்கும் பயந்து போய் வரி கட்டியிருக்காங்க. ஆனா இந்த பூலித்தேவன் மட்டும் எங்க மண்ணுல மழை பெய்யுது, நெல்லு விளையுது, இதுல உழைக்கிற எங்க மக்களுக்கு தாண்டா உரிமை இருக்கு, அந்நியனான உனக்கு நாங்க ஏன்டா வரி தரணும் அப்படின்னு நேருக்கு நேரா கேள்வி கேட்டிருக்காரு. 1755ல பிரிட்டிஷ் தளபதி ஹெரான் மற்றும் ஆற்காட்டு நவாபோட தம்பி மாபூஸ் கான் 2 பேரும் சேர்ந்து பெரிய படையோட நெற்காட்டான் செவ்வல் நோக்கி வந்திருக்காங்க. ஆனா இந்த பூலித்தேவன் கொஞ்சம் கூட பயப்படாம அவங்களை எதிர்த்து போராடி ஆங்கிலேய படையை ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காரு. இந்திய மண்ணில ஒரு பிரிட்டிஷ் படையை தோற்கடிச்ச முதல் இந்திய மன்னர் நம்ம பூலித்தேவன் தான். பூலித்தேவன் வெறும் உணர்ச்சி வசப்படுற வீரன் மட்டும் இல்லைங்க, அவர் செம்ம புத்திசாலி, அரசியல் விவேகியும் கூட. ஆங்கிலேயர்களோட நவீன துப்பாக்கிகளும் பீரங்கிகளுக்கும் முன்னாடி தனியா நின்று போராடுறது கஷ்டம்னு யோசிச்ச பூலித்தேவன் சுத்தி இருந்த மற்ற குறுநில மன்னர்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டமைப்பை உருவாக்கி இருக்காரு. அடர்ந்த காடுகளையும் மலைப்பகுதிகளையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு நம்மளோட பூலித்தேவன். எதிரிங்க சுத்தமா எதிர்பார்க்காத நேரத்துல மின்னல் வேகத்துல தாக்கிட்டு காட்டுக்குள்ள மறைஞ்சிற கொரில்லா முறையை பயன்படுத்தியிருக்காரு நம்ம பூலித்தேவன். பிரிட்டிஷ் படைகளுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இதன் மூலியமா இந்த கொரில்லா போர் முறை மூலியமா பிரிட்டிஷ் படைகளுக்கு பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஆங்கிலேயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கான் சாகிப் என்பவனை, அதாவது மருதநாயகம் என்பவனை வச்சு பெரிய பீரங்கி படைகளோட வந்து நெற்காட்டான் செவ்வல் கோட்டையை பல மாசம் முற்றுகையிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த பூலித்தேவனோட கடுமையான எதிர்ப்பால கோட்டை கைப்பற்றுறது அவங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்குது. பல வருஷங்களா ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்த பூலித்தேவனை நேரடி போர்ல ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் பெரிய பீரங்கி படைகளை கொண்டு வந்து 1761ல நெற்காட்டான் செவ்வல் கோட்டையை தகர்த்திருக்காங்க. கோட்டை வீழ்ந்தாலும் பூலித்தேவனோட வீரம் வீழல அப்படின்னு சொல்லலாம். தற்காலிகமா பின்வாங்கியிருக்காரு. காட்டுக்குள்ள இருந்து திரும்பவும் படைகளை திரட்டி 1764ஆம் ஆண்டு தன் சொந்த கோட்டையை மறுபடியும் கைப்பற்றி கெத்தா கொடியை பறக்க விட்டிருக்காரு. ஆனா 1767ல கேப்டன் கேம்பெயில் தலைமையில பிரிட்டிஷ் பெரும்படை மறுபடியும் கோட்டையை முற்றுகையிட்டு முழுமையா கைப்பற்றியிருக்காங்க. அதுக்கு பிறகு பூலித்தேவன் என்ன ஆனாரு அப்படிங்கிறது இன்னைக்கும் வரலாற்றுல ஒரு பெரிய ரகசியமாவே இருக்கு. மக்களோட கதைகளின்படி ஆங்கிலேயர்கள் அவரை கைது செஞ்சு சங்கரன் கோயிலுக்கு பக்கத்துல மரண தண்டனை கொடுக்க கூட்டிட்டு போனதாகவும், அங்க சிவபெருமான் கடைசியா கும்பிட கோயிலுக்குள்ள போன பூலித்தேவன் அங்கேயே ஜோதியா மாறி மாயமா மறைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றிலேயே பூலித்தேவனோட பங்குன்றது ரொம்பவே பெருசுங்க. 1857ல நடந்த சிப்பாய் கழகத்துக்கு 102 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் மண்ணில சுதந்திரத்துக்கான முதல் விதையை போட்டவர் தான் நம்ம பூலித்தேவன். தன்னோட சொந்த லாபத்துக்காகவோ பதவிக்காகவோ போராடாம, ஏன் என் மக்களும் என் மண்ணும் அந்நியனுக்கு அடிமையாக கூடாது அப்படிங்கிற ஒரே உயரிய நோக்கத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செஞ்சவர் தான் இந்த மாவீரன் பூலித்தேவன். அவரோட வீரம், விவேகம், தாய்நாட்டு பற்று எல்லாமே வரப்போற தலைமுறைகளுக்கெல்லாம் என்றென்றும் ஊக்கமளிக்கிற ஒரு மாபெரும் வரலாற்று சுடரா ஒளி வீசிட்டு இருக்கட்டும்னு சொல்லி இந்த தலைப்பை இத்தோட முடிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மாவீரன் பூலித்தேவன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு எனக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் பார்த்தசாரதி. இது உங்க பார்த்தோம் பிளாஸ்ட். நன்றி, வணக்கம்.